ஒரு பைக்ல எத்தனை பேர் டிராவல் பண்ணலாம்? 2 பேர் போலாம் சார். 3 பேர் போனா? 3 பேர் போனா போலீஸ் பிடிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. நீங்க ட்ரெயின்ல போனா எந்த கோச்ல டிராவல் செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃப்ரீ இல்லையா? ஆஃப் கோர்ஸ் எஸ். எப்பவாவது அன்ரிசர்வேஷன்ல போனதுண்டா? பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? 90 பேர் பயணம் செய்ய வேண்டிய இடத்துல 400 பேருக்கும் மேல பயணம் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க வித்அவுட் டிக்கெட்ல கூட போயிருந்திருக்கலாம். அப்போ உங்க டிக்கெட் செக்கர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? டிக்கெட் எடுக்காம டிராவல் பண்ணா என்ன ஃபைன் சார்? ஃபைனோட சேர்த்து டிக்கெட் காசு. எக்ஸாக்ட்லி. 90 பேர் பயணம் செய்யற இடத்துல 400 பேருக்கும் மேல டிக்கெட் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன ஃபைன் சார்? இந்தியா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரெயின் ஒரு எக்ஸாம்பிள். காசு இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி, அப்புறமா ஸ்லீப்பர் கிளாஸ், அப்புறம் அன்ரிசர்வ். இப்படிதான் பொருளாதார ரீதியாவும் சமூக ரீதியாவும் பிரிந்திருக்கு. ட்ரெயின்லயே இவ்வளவு பாகுபாடு. ட்ரெயின் முழுவதும் ஒரே டிக்கெட்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் ஏன் மருத்துவ கல்லூரியில மட்டும் ஒரே தேர்வு? இது எப்படி சாத்தியமாகும்? எனவே இந்த கல்பபிள் ஹோமிசைடுக்கு இவரும் உடந்தையாக இருந்த காரணத்தால் ஐபிசி செக்ஷன் 299 படி 10 வருட சிறை தண்டனை அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்.